ஹாய் வெல்கம் பேக் ஏகேஎம் பயணம். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து சென்ட்ரல் லண்டன் கிறிஸ்மஸ் மெயின் லைட்டையும் நாங்கள் இப்போ சென்ட்ரல் லண்டன் மார்க்கெட்டை முடிச்சுட்டு இந்த இருக்கு மெயின் லைட்டுக்கு வந்துட்டோம். தர்விசன் போமா. லண்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இந்த லைட் பார்க்குறதுக்கு நிறைய பேர் எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. அப்படி என்ன தான் இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்ட போகிறேன். இந்த கிறிஸ்மஸ் லைட் வந்து நவம்பர் 6ஆம் தேதி தான் வந்து ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 to 4 அந்த டைம் வந்து நல்ல வின்டர் டைமில் இருட்டாயிடும். ஸோ நீங்கள் வடிவாக பார்க்குறதுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வடிவாக பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் லைட் பார்க்க இவ்வளோ பேர் வராங்கன்னா மொத்தமாகவே 3 லட்சம் எல்இடி லைட் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறது வந்து இந்த மெயினான இந்த ரீஜன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் இந்த சின்ன வயசில் பார்த்துருப்போம் இந்த ஹாரி பாட்டர் வந்து அதுன்ற ஒரு பெரிய பில்டிங் ஷாப்பிங் ஒன்று இருக்குது. என்னடா லண்டன்னுக்கிட்டு சைனாவை காட்டுறேன்ட்டு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு சைனா டவுன் ஒன்று சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் லண்டனில் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அங்கேயுமே எல்லாமே சைனாண்ட சம்மந்தமான சாப்பாடுகள், ஷாப்பிங்கள் அப்படி தான் எல்லாமே. நீங்கள் போகணும்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்கும் போகலாம். லண்டனில் இருக்க முக்கியமான லைட் ஃபெஸ்டிவல் அங்கே போவா இந்த இடத்துல. நாங்கள் மெயினான லைட்டுக்கு வந்துட்டோம். இனி வாங்க. ஸோ நாங்கள் எங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். மெயினான இந்த ரீஜன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் வந்து இந்த பஸ் ரைடிங் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. அது மேலே இருந்து அந்த வியூ பார்த்தீங்கன்னா நல்ல ஸோ இந்த ரீஜன் ஸ்ட்ரீட்டை சுற்றி நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது. அதுலேயும் நிறைய லைட்ஸுகள் இருக்குது. ஸோ நான் கவர் பண்ணினது வந்து மெயினாகவே ரீஜன் ஸ்ட்ரீட் தான். மற்றது எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்ன லைட் இருக்குன்றதை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸில் போட்டு விட்றேன். மெயின் லைட் ஏன்னா இதில் இன்னும் நிறைய லைட் இருக்கு. வந்ததுக்கு 2 பேரும் சேர்ந்து போட்டுருக்காங்க. சின்ன தேவதி
இந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அது ஏன்றதை நான் சொல்கிறேன். ரீசெண்டாக ரிலீஸ் ஆகின நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு சீரீஸ், அதாவது மேன் வெஸ் பேபி மிஸ்டர் பீன் நடித்த சீரீஸ் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்பாட்டில் தான் வந்து அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக ஷூட்டிங் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. பட் இந்த நீங்கள் சீரீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஒரு சென்ட்ரல் லண்டனில் ஒரு ஹோட்டல் ஒன்றில் தான் ஒரு நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சீரீஸ்லேயும் இருக்கும். தரிசனம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே. வந்தாலே இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள போகிறது வந்து கஷ்டம். எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க. மேக்சிமம் தவிச்சு கொள்ளுங்க. இந்த தரிசன சரி, அப்படியே இந்த ஃபெஸ்டிவலை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு டின்னர் உண்டு விக்டோரியா ஸ்டேஷனில். நல்ல ஸ்பைசஸாக நல்ல நூடுல்ஸ் ரைஸுகள் போட்டு நல்லா சிக்கன் பண்ணி வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படி ஒரு டின்னரையும் முடிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என் நண்பன் வந்து இப்போ சொல்ல போகிறாரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் எங்களை பயணத்தின் இறுதி முடிவை நோக்கி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னொரு வீடியோவில் இயர் ரெண்டில் ஒரு சர்ப்ரைஸோட மீண்டும் சந்திப்போம். ஸ்டே டியூன்.